மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருந்தும் அதை வெளிக்காட்டிக்காம அமைதியா இருக்கான்ல. உண்மையாவே இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கான். ஆனா இவன் மேல எனக்கு கோபம் அதிகமா வருது. எப்படி இப்படி இவனால கூலா இருக்க முடியுது என்று நினைத்தவள் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள். அதன் பின் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள் தீவிரமாக எதையோ யோசித்துவிட்டு வர்மா பக்கம் திரும்பி, வர்மா, உன் கூட இன்னும் செக்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி ராக்கெட் ராஜாவை நீங்க கொஞ்ச நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் எங்க போனாலும் நீ அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. தூரத்துல இருந்தே விக்ரமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாராவது அவனை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இமீடியட்டா நீ அவங்கள போட்டு தள்ளிடு. நான் சொன்னது எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது, ஓகேவா என்று அவள் அதிகார தோரணையுடன் சொல்ல, ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஆனா இது சரியா என்று வர்மா சிறிது தயங்கியவாறு கேட்க, அதை கேட்ட சௌந்தர்யா தீவிரமாக அவனை பார்த்தாள். இப்படி கேட்டால் நிச்சயம் அவள் கோபப்படுவாள் என்று வர்மாவிற்கு தெரியும். இருந்தாலும் விக்ரம் அவளை உதாசனப்படுத்தி கொண்டே இருக்க, அவளோ அது எதையும் கண்டுகொள்ளாமல் அவன் பின்னால் செல்வது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. இந்த நிகழ்வு விக்ரம் மீது அவனுக்கு கோபத்தை தான் வர வைத்துக் கொண்டே இருந்தது. அதனால்தான் இந்த கேள்வியை அவளிடம் கேட்டுவிடலாம் என்று கேட்டான். அதன் பின் தன்னை முறைத்து கொண்டிருக்கும் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தும் விதமாக, மேடம் ப்ளீஸ், நான் இந்த மாதிரி கேட்டுட்டேன்னு கோவப்படாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த சென்னை சிட்டி மொத்தமே இப்போ சுரேந்தரோட கையில தான் இருக்கு. சுத்தி நிறைய பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. அவனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் அவங்க யாராவது ஒரு ஆள் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க என்று கேட்டான் வர்மா. விக்ரமை தாக்கிய நபர்களை பிடித்த விக்ரம் அதை ராக்கெட் ராஜாவிடம் ஒப்படைத்தான். அப்பொழுது ராக்கெட் ராஜா அவர்கள் இருவரையும் சித்திரவதை செய்து அவர்களிடம் இருந்து பல விஷயங்களை கண்டுபிடித்தான். அவர்களின் அந்த சித்திரவதை விஷயத்தை கேள்விப்பட்ட வர்மாவும் ஷர்மாவும் சௌந்தர்யா சொன்னது போல் அவனை ஃபாலோ செய்வதற்கு சிறிது தயங்கினர். இங்கே காரில் சென்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜா தான் சித்திரவதை செய்த அந்த நபர்களிடமிருந்து பல விஷயங்களை கண்டுபிடிப்பது பற்றி யோசித்துக் கொண்டே வந்தான். பிளாக் ஹாக் குழு சாதாரண நண்பர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. லத்தீன் குழுக்களுக்கு எதிராக யார் சென்றாலும் அவர்கள் சென்ற இடம் கூட இல்லாமல் அவர்களை அழித்து விடுவார்கள். அதுவே அந்த பாதுகாப்பு படையின் சிறப்பு. சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆரம்பத்தில் பயிற்சி கொடுத்தவர்கள் கூட பின்னால் போக்கில் அவர்களது கொடூரத்தை பார்த்து மிகவும் பயந்து நடுங்குவார்கள். அவர்கள் முன் செல்வதற்கு கூட தயங்குவார்கள். அப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹாக் குழுவின் நடவடிக்கை நினைத்து ராக்கெட் ராஜா கொஞ்சம் பயந்தார். விக்ரமின் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் லத்தீன் குழுக்களுடன் அவர் சண்டையிடுவதற்கு தயாராக இல்லை. ஏனோ அவருக்குள் சிறிது தயக்கம் உருவாகி இருந்தது. காரணம் அத்தனை மோசமானதாக இருந்தது அந்த பிளாக் ஹாக் குழு. இதை பற்றி யோசித்தவாறு காரை ஓட்டிக் கொண்டிருந்த ராக்கெட் ராஜா விக்ரமிடம் அனைத்தையும் சொன்னார். விக்ரம் சார், இந்த லத்தீன் குரூப்ஸ் இப்போ நம்மளை அட்டாக் பண்றதுக்காக பிளாக் ஹாக் டீம் இறக்கியிருக்காங்க. அவங்க ரொம்பவே டேஞ்சரான ஆளுங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் பயிற்சி கொடுத்த மெம்பர்ஸே இவங்களோட கொடூரத்தனத்தை பார்த்து பயப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. யாராவது அட்டாக் பண்ணணும்னு போனாலே அவங்க இருக்கிற தடையுமே இல்லாமல் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க. எனக்கு அதை நினைச்சு கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்று தயங்கியவாறு சொல்ல ராக்கெட் ராஜா சொன்னதை கேட்ட விக்ரம் சிரிக்க ஆரம்பித்தான். ராக்கெட் ராஜா, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும், அது கரெக்டு தானே? பரவாயில்ல, நானும் இந்த பிளாக் ஹாக் குழு பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீ தயங்கிறது கரெக்டு தான். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அவங்களோட பலவீனம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இவங்களை நம்பிட்டு ரொம்ப சேஃபாக பின்னாடி உட்காந்துருக்கிற லத்தீன் குரூப்ஸையும் தூக்கிடலாம், ஓகேவா என்று விக்ரம் அவனுக்கு தைரியம் கொடுக்கும் விதமாக பேச, அப்பொழுதுதான் ராக்கெட் ராஜாவிற்கு ஏதோ நிம்மதி பிறந்ததை போன்று இருந்தது. ஓகே ராஜா, நீ சொன்ன மாதிரியே நிஜமாவே அந்த லத்தீன் குரூப் பிளாக் ஹாக் டீம் இறக்கியிருக்காங்களா என்ன என்று அவன் சிறிது சந்தேகமாக கேட்க, ஆமா சார், நான் சொன்னது முழுசா உண்மை. அந்த லத்தீன் குரூப்ஸ் பிளாக் ஹாக் டீமை தான் இறக்கியிருக்காங்க. நான் லூசிஃபரை விட்டு நல்ல விசாரணை செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். லத்தீன் குரூப்ஸோட ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில தான் சந்தேகப்படுற மாதிரி ஒரு சில ஃபாரினர்ஸ் தங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியில் கன், வெடிகுண்டு, இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கன்னு, வெடிகுண்டு, ஸ்னைப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆயுதமும் இந்த பிளாக் ஹாக் டீம் கிட்ட இருக்கும்.
ஸோ நாம் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் இவங்களை அட்டாக் பண்ண போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து வர நிறைய சான்ஸ் இருக்குது என்று சொல்ல ஏதோ யோசித்த விக்ரம், ஓகே ராஜா, நீ சொன்னதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. நம்ம இன்னைக்கே, அதுவும் இப்பவே நம்ம குரூப்ஸோட அந்த ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு போகலாம் என்று அவன் மிக தீவிரமாக சொன்னான். தன்னையும் தனக்கு ஆதரவாக இருக்கும் ராக்கெட் ராஜா நந்தகுமாரையும் அட்டாக் செய்தால் விக்ரம் மிக தீவிரமாக முடிவு ஒன்றை எடுத்துள்ளான். நந்தன் அவர்களால் கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பிற்கே சென்று வந்துள்ளான். இன்னும் அவன் மருத்துவமனையில் தான் இருக்கிறான். அதனால் அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை அவன் சும்மா விட விரும்பவில்லை. அதனால்தான் இன்று இரவு அவர்களை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். இன்னும் தாமதித்தால் நிலைமை கைமீறி போய்விடும். ஒருவேளை சுதாரித்து அந்த ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கும் பிளாக் ஹாக் டீமை லத்தீன் குரூப்ஸ் வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதை மிகவும் கடினமாகிவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், லத்தீன் குழுக்கள் தற்போதைய அதிபர் டேனி ஜேம்ஸ் போன்று முட்டாள் இல்லை. அதிபுத்திசாலி மனோகர் குரூப்ஸ் மற்றும் புருஷோத்தமன் கம்பெனியை அவன் கையாளும் விதத்திலேயே அது தெளிவாக புரிகிறது. தன் உண்மையான எதிரி டேனி என்பது விக்ரமிற்கு தெளிவாக புரிந்தது. இன்ஃபேக்ட் ஜேம்ஸோட பலம் கூட டேனி தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால்தான் அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளான். என்ன விக்ரம் சார் சொல்றீங்க? அவங்கள நாம அட்டாக் பண்ண போறோமா? அதுவும் இப்பவே வா என்று அவன் தயங்கியவாறு கேட்க, அவனை சீரியஸாக பார்த்த விக்ரம் ஆமாம் என்று சொல்லி தலை அசைத்தவாறு சிரித்தான். ராஜா, இப்ப நாம எங்கேயும் போகாம டைரக்டா அங்க போலாமா என்று விக்ரம் ஸ்டைலாக கேட்க, ஓகே சார், இப்பவே நம்ம பாடிகார்ட்ஸ் எல்லாரையும் அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறேன், நாமளும் அங்க போலாம் என்று சொன்னவன் மனதிற்குள் அத்தனை ஒரு தைரியம் பிறந்தது. விக்ரம் தானே முன்வந்து லத்தீன் குரூப்ஸ் அடியோடு அழிக்கப் போவதாக சொன்னது அவனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் தனக்குள் இருக்கும் தயக்கமும் பயமும் கிடையாது. விக்ரமுடன் சேர்ந்து தானும் அந்த லத்தீன் குரூப்பை அழித்து விடலாம் என்று அவன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்க நேராக லத்தீன் குரூப்ஸின் ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வண்டியை செலுத்தினான். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு பிறகு ராக்கெட் ராஜாவின் காரானது அவர்களது ஆயுதம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி முன் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய ராக்கெட் ராஜா விக்ரம் பக்கம் இருந்த டோரை திறந்து விட்டான். காரில் இருந்து இறங்கிய விக்ரம் அதையெல்லாம் ஒரு நிமிடம் பார்த்தான். அனைத்து இடங்களிலேயுமே லைட்ஸ் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் லைட்ஸ் எரிந்து கொண்டு இருந்தது. ராக்கெட் ராஜா தனது ஆட்களை போனில் அழைத்தான். அவர்கள் ஏற்கனவே ராக்கெட் ராஜாவை நெருங்கி இருந்தனர். ராக்கெட் ராஜாவின் 100க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் 10 சஃபாரி கார்களில் இருந்து வந்து இறங்கினர். அவர்கள் அனைவரும் மிகவும் வலிமையான நபர்கள். அந்த இடம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. இதை கவனித்த ராக்கெட் ராஜா மெதுவாக விக்ரம் அருகில் வந்து, விக்ரம் சார், இதுல பிளாக் ஹாக் டீம் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியல. இங்க பிளான் ஏ, பிளான் பின்னு, பிளான் சின்னு இப்படி நிறைய பில்டிங் இருக்கு. இதுல நாம எந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறது? ராக்கெட் ராஜாவின் 100க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் 10 சஃபாரி கார்களில் இருந்து வந்து இறங்கினர். அவர்கள் அனைவரும் மிகவும் வலிமையான நபர்கள். அந்த இடம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. இதை கவனித்த ராக்கெட் ராஜா மெதுவாக விக்ரம் அருகில் வந்து, விக்ரம் சார், இதுல பிளாக் ஹாக் டீம் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியல. இங்க பிளான் ஏ, பிளான் பின்னு, பிளான் சின்னு இப்படி நிறைய பில்டிங் இருக்கு. இதுல நாம எந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆளுங்களை ஒரு டீமா பிரிஞ்சு எல்லா இடத்துலையும் போய் பார்த்து தேட சொல்லலாமா என்று ராக்கெட் ராஜா கேட்க, அவன் பக்கம் திரும்பாமல் அந்த இடத்தில் ஒரே ஒரு இடத்தில் தனது பார்வையை செலுத்திய விக்ரம், இல்ல ராஜா, யாரும் என் கூட வர வேண்டாம், நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வாங்க என்று சொன்னான். இதை கேட்ட ராக்கெட் ராஜாவிற்கு ஷாக்காக இருந்தது. நம்ம காதுல சரியாதான் கேட்டுச்சா என்று நினைத்தவன் ஆச்சரியமான குரலில் அவனிடம், சார், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? போயிட்டு எங்களை என்று தடுமாற்றத்துடன் தனது வார்த்தைகளை நிறுத்த, நான் சொன்னது உனக்கு கரெக்டாக தானே கேட்டுச்சு. நீங்கள் எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்தால் போதும் என்று அவன் சொன்னான். விக்ரம் சார், என்ன பேசுறீங்க நீங்க? இது ரொம்ப ஆபத்தான இடம். உண்மையாகவே இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாருமே சர்வதேச கொலைக்காரங்க. அவங்க கிட்ட ஆயுதங்கள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் நிலைமை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரே ஒரு சின்ன பாம்பு போதும். அதை தூக்கி எரிஞ்சோம்னா அந்த இடத்துல அடுத்த 10 வருஷத்துக்கு பச்சை புல்லு கூட முளைக்கவே முளைக்காது. அப்படிப்பட்ட பயங்கரமான இடத்துக்கு நீங்கள் மட்டும் தனியாக போகிறோன்னு சொல்கிறீங்க. எனக்கு இது சரியாக படலை.
ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று ராக்கெட் ராஜா விக்ரமை சமாதானப்படுத்த நினைத்தான். என்ன ராஜா, என் மேல இருக்கிற நம்பிக்கை உனக்கு போயிடுச்சா என்ன என்று அவன் கேட்டான். ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா என்று அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே தனது வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான். அதற்கு மேல் விக்ரமிடம் பேசுவதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. உண்மையாகவே விக்ரமின் தைரியத்தை பற்றி ராக்கெட் ராஜாவிற்கு மிகவும் நன்றாகவே தெரியும். பல முறை அவனது திறமையை அவன் கண்கூடாக பார்த்திருக்கிறான். அப்படி இருந்தும் இந்த பிளாக் ஹாக் டீமை பற்றி கேள்விப்பட்டவன் விக்ரம் இப்பொழுது தனியாக செல்வது சரிப்பட்டு வருமா என்று குழம்பினான். அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் அங்கிருந்து சென்று இருந்தான். பிளான் ஏ டோரின் வழியாக ஏறி குதித்த விக்ரம் உள்ளே சென்றான். அதன் பின் தன் அருகே நின்று கொண்டிருந்த லூசிஃபரையும் அவனது பிரதர்ஸையும் பார்த்த ராக்கெட் ராஜா, நீங்க போய் அந்த பிளான் ஏ உடைய மெயின் டோர் பக்கத்துல நில்லுங்க. நம்ம சார் கிட்ட இருந்து சிக்னல் வந்த அடுத்த செகண்ட் நீங்க அங்க போயிடுங்க என்று சொன்னவன் அதன் பின் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த அனைத்து ஆட்களையும் அலர்ட்டாக இருக்கும்படி கை சைகை காட்டினான். இங்கே கேட்டில் எகிரி குதித்து உள்ளே சென்ற விக்ரம் மெதுவாக ஒவ்வொரு பிளானாக நோட்டமிட ஆரம்பித்தான். அப்பொழுது ஒரு ரூமில் பிரைட்டான எந்த ஒரு விளக்கும் இல்லாமல் ஒரே ஒரு டிம்மான மஞ்சள் நிற விளக்கு ஒன்று மட்டும் எரிந்து கொண்டிருக்க மெதுவாக அந்த இடத்தை நோக்கி சென்றான் விக்ரம். உள்ளே ஒருவன் ஒயின் குடித்து கொண்டே சிங்கிளாக கேரம் போர்ட் கேம் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி வந்தால் அவளை பார்த்த அந்த ஆள், ஹே கென்னி, நீ எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்க என்று ஆச்சரியமாக கேட்க, இங்க பாரு பிளாக் ஹாக், இன்னைக்கு உங்க ஆளுங்க அந்த விக்ரம கொல்றதுல கோட்டை விட்டதுனால கண்டிப்பா அடுத்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. உடனே நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. நான் உங்களை வேற ஒரு லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்ண போறேன். என்கிட்ட டேனி அப்படிதான் சொல்லிவிட்டு இருக்காரு என்று சொன்னால் கென்னி, வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டில் போட்டியிட்டு தோற்று போனவள் என்று தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்த விக்ரம் ஒரு நிமிடத்தில் அனைத்தையும் புரிந்து கொண்டான். என்னது, நாங்க லொகேஷன் மாத்தணுமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நாங்க இங்கேயே இருக்கோம். எங்களுக்கு இந்த பிளேஸ் தான் சேஃபா இருக்கும் என்று பிளாக் ஹாக் சொல்ல, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க கொல்ல போனவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க டார்கெட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி வந்து உங்களை தாக்கி யாரு உங்களை கொல்ல அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த மூவ்ஸ் சீக்கிரமாவே நடக்கும். ஆனா நம்ம அதுக்குள்ள லொகேஷனை மாத்தி ஆகணும். இல்லாட்டி ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும் தான். அவங்க கையில சிக்கி இருக்கிற உங்க ஆளுங்க யாராவது ஒரு ஆள் உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு என்று கேட்க, அவள் சொன்னதை கேட்ட பிளாக் ஹாக்கிற்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சொன்ன? ஏன் ஆளுங்க போட்டு விட்டுருவாங்களா? அவங்க கையில மாட்டி இருக்கவங்க என்னதான் அவங்களுக்கு உயிரே போற ஸ்டேஜ் வந்தாலும் அவங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை உண்மை வெளியே வராது. அதை மனசுல தெளிவா வச்சுக்கோ என்று அவன் சொன்னான். அதை கேட்ட கென்னி மிகவும் சலிப்பாக பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு, ஹே பிளாக் ஹாக், ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி அந்த விக்ரம் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு நிறைய பலமான ஆளுங்களோட சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுவான் என்று சொல்ல, கென்னி மீண்டும் மீண்டும் விக்ரமை பற்றி பேசிக்கொண்டே இருந்தது அவனுக்கு என்னவோ எரிச்சலாக இருந்தது. விக்ரம் விக்ரம் விக்ரம்னு அவனை பத்தி எதுக்கு இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற? அவனை நான் கொல்றதுக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி அவனை பத்தி விசாரிச்சதுல நீ பில்டப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் அவன் பெரிய ஆளே கிடையாது. சும்மா சாதாரணமான லோக்கலான ஒரு பையன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய லொக்கேஷனை மாற்றணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படியே ஒருவேளை அவன் இங்கே வந்தாலும் அவனை நான் சுட்டு போசிக்கிடுவேன் என்று சொல்ல, கென்னியோ அவனை இதற்கு மேலும் எப்படி சமாதானப்படுத்தி இங்கிருந்து அழைத்து செல்வது என்று தெரியாமல் வெறுமையாக சிரித்தாள். பிளாக் ஹாக்கின் இந்த நடவடிக்கை அவளுக்கு கோபத்தை வரவைத்தது. அவளது முக மாற்றத்தை உணர்ந்த பிளாக் ஹாக் அவளிடம், சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நாங்கள் இங்கிருந்து எங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். பட் இப்போ உடனே முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எங்களுக்கு நிறையா ஆயுதம் தேவை. அதை இங்கிருந்து நாம் போக போகிற அந்த லொக்கேஷனுக்கு மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. கொஞ்சம் டைம் எடுக்கும் என்று சொல்ல, அவனது இந்த பதிலை கேட்டு கென்னியின் கோபம் சிறிது தளர்ந்தது. மெதுவாக ஓகே என்று தலை அசைத்தவள், சரி ஓகே, ஆனால் அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த விக்ரமோட கை கால் எல்லாம் உடஞ்சிருக்கணும். ஒன்று அவன் உடம்புல உசுறு இருக்கக்கூடாது, இல்லை கை கால் இல்லாமல் அவன் நடப்பணமாக இருக்கணும் என்று சொல்ல, ஐயோ கென்னி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் அந்த லோக்கலான ஆளை பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணி பேச வேணாம். எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் சும்மா சாதாரணம். அவனை அசால்ட்டாக தூக்கிடலாம் என்று சொன்னான் பிளாக் ஹாக்.
சரி ஓகே, நான் உன்னோட வார்த்தைகளை நம்புறேன். நீ சொன்ன மாதிரி பண்ணி காட்டு. அவன் லோக்கல் மாதிரி இருந்துட்டு போறான், இல்ல ரிச் பீப்புள் மாதிரி இருந்துட்டு போறான். ஆனா அவனால நமக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோ என்று மிகவும் தீவிரமாக சொன்னாள். தனது கையில் இருந்த ஒயின் கிளாஸை ஒரு சிப் எடுத்தவாறு ஓகே என்று தலையசைத்த பிளாக் ஹாக் தான் விளையாடி கொண்டிருந்த கேரமில் ஆர்வமானான். அப்பொழுது கென்னி அமைதியாக ஏதும் பேசாது நின்று கொண்டிருக்க பிளாக் ஹாக் ஏதோ ஞாபகம் வந்தவன் போல அவளை பார்த்து, என்ன கென்னி, நான் தான் எங்களோட ஆயுதங்கள் எல்லாம் நாங்க ஷிஃப்ட் ஆக போற லொகேஷனுக்கு மாத்துறதுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறமும் இங்கே இருக்கீங்க, வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணுமா என்று கேட்டவன் தானே மேலும் அவளிடம் பேச ஆரம்பித்தான். ஆமா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை டேனிக்கு பாஸ் பண்ண சொல்லியிருந்தேனே, நீ அந்த விஷயத்தை பாஸ் பண்ணியா இல்லையா என்று கேட்க அவளோ ஒன்றும் புரியாமல் என்னவென்பது போல் ஒரு பார்வை பார்த்தாள். என்ன இப்படி முடிக்கிற? அப்போ நான் சொன்னதை நீ மறந்துட்ட. வேலை ஆகிற வரைக்கும் தான் எல்லாரும் என் பின்னாடி சுத்துவீங்க போல, வேலை முடிஞ்சிட்டா அதுக்கான பலனை கொடுக்கறதுக்கு மட்டும் தயங்குவீங்க போல. அந்த புருஷோத்தமன் அண்ட் மனோகர் குரூப்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் மிரட்ட சொன்னீங்க. அதன்படி நான் மிரட்டி அவங்கள நான் உங்க கைவசப்படுத்தி கொடுத்தேன். அதுக்கு நான் சன்மானமா 500 கோடி பேரம் பேசியிருந்தேன். ஒர்க் முடிஞ்சதும் பணத்தை கொடுக்கணும்னு உங்க டேனிக்கு தெரியாதா? நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லி விஷயத்தை பாஸ் பண்ண சொல்லி இருந்தேனே. இதனால டேனிக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இம்மீடியட்டா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றது. இன்னொரு முறை சொல்ல வைக்காத, பிகாஸ் நான் அடுத்த முறை சொல்றது வேற விதமா இருக்கும். ஸோ சீக்கிரமா என்னுடைய அக்கௌண்ட்ல 500 கோடி அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் என்று அவன் சற்று கராராக சொல்லி கொண்டிருக்க அப்பொழுது அவர்கள் இருந்த ரூமிற்கு வெளியே இருந்து பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டது. தனது முகத்தை சுருக்கிய பிளாக் ஹாக் அவசரமாக கென்னியை பார்த்து, என்ன சத்தம் அது? உன் கூட நீ யாரையாவது அழைச்சிட்டு வந்தியா என்று மிரட்டலாக கேட்க, இல்லையே, நான் யாரையுமே என் கூட கூட்டிட்டு வரலையே, நான் தனியா தானே வந்தேன் என்று அவள் சிறிது பதட்டத்துடன் கூறினாள். நீ யாரையும் கூப்பிட்டுட்டு வராட்டி அப்புறம் அங்க என்ன சத்தம்? சீக்கிரமா வெளியே போய் என்னன்னு பாரு என்று சொல்ல கென்னி வேகமாக வெளியே சென்றாள். அவள் பின்னாலேயே பிளாக் ஹாக்கும் வந்தான். அப்பொழுது அவர்கள் இருக்கும் ரூமில் இருந்துதான் சத்தம் வந்ததை உணர்ந்தவர்கள் வேகமாக அங்கே செல்ல அங்கே ஒரு சில மானிட்டர்ஸும் அந்த மானிட்டர் முன் அமர்ந்திருந்த ஒருவனும் கீழே தரையில் விழுந்து கிடந்தனர். அவனை பார்த்து முகத்தை சுருக்கிய பிளாக் ஹாக், என்ன சிஸ்டம் எல்லாம் நொறுங்கி இருக்கு என்று கேட்க, பாஸ், யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான். நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தான் அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டான். என்னை அடிச்சு போட்டுட்டு அவன் அடுத்த செகண்ட் எங்க போனான்னு தெரியல. சீக்கிரமா அவனை போய் புடிங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனின் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அதை கவனித்தவர்கள், என்னடா டேய் என்னாச்சு என்று கேட்டவாறு அவன் பார்வை சென்ற பக்கம் திரும்பி பார்க்க அங்கே அவர்களுக்கு பின்னால் விக்ரம் நின்று கொண்டு இருந்தான். அதை பார்த்த கென்னி பயத்தில் ஒரு அடி பின்வாங்கினாள். பிளாக் ஹாக் ஒன்றும் புரியாமல் கோபமாக, டேய் யாருடா நீ, எப்படி உள்ள வந்த இவ்வளவு செக்யூரிட்டிஸை மீறி என்று கேட்க கென்னி சிரித்துக்கொண்டே, நான் தான் சொன்னல பிளாக் ஹாக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நீ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நீ அட்டாக் பண்ணவங்களுக்கு உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சா இம்மீடியட்டா அவங்க இங்க வந்துருவாங்கன்னு சொன்னல. ஆனா நீ கேட்கல. இதோ நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ உடனே வந்துட்டான் இந்த விக்ரம். அப்பொழுதுதான் பிளாக் ஹாக்கிற்கு உண்மை புரிந்தது. ஓ, நீதான் அந்த விக்ரமா, உனக்கு தான் இவ்வளவு பில்டப்பா என்று சொன்னவாறு தன் கையில் இருந்த மொபைலில் இருந்த போட்டோவை பார்க்க அதில் விக்ரமின் போட்டோ தான் இருந்தது. தன் போனையும் தன் முன்னால் நின்று கொண்டு இருந்த விக்ரமையும் மாறி மாறி பார்த்தவன், கன்ஃபார்ம் நீதான் விக்ரம். சரி, உனக்கு சாவு பார்த்து பயமா இல்லையா? என்ன அட்டாக் பண்றதுக்கு நீ ஒத்தால வேற வந்திருக்க, உன்னை சுத்தி யாருமே இல்ல என்று அவன் பின்னால் யாரையோ தேடுவது போல பார்த்தவன் சிரித்துக்கொண்டே, நிஜமாவே நீ ரொம்ப தைரியமான ஆளுதான். ஆனா நான் உன்னை இப்படியே விட போவதில்லை. சாவு பயனா என்னன்னே தெரியாம இருக்கிற உனக்கு சாவுனா என்னன்னு காட்ட போறேன். இவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நீ இவ்வளவு தைரியமா வந்திருக்கல என்று சொன்னவன் அவனை பார்த்து கொடூரமாக சிரிக்க ஆரம்பித்தான். கென்னி மூலம் விஷயம் அறிந்த பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் கையில் கன்னுடன் அந்த இடத்திற்கு வந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.